ஏன் அங்க வைக்கிற? ஹலோ லைவ் பண்ணாதீங்க. ஹலோ இருங்க, லைவ் பண்ணாதீங்க. क्वेश्चन பார்த்துட்டு இருங்க. எனக்கு புரியல என்ன கண்டென்ட்னு. கண்டென்ட்லாம் கிடையாது. இனிமே தான் கண்டென்ட் யோசிக்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏஎஸ்எம்ஆர் போடுவோமா? அப்படின்னா சாப்பிடுறது கருக்கு முறுக்குன்னு. சாப்பிட்ட மாதிரி ஆயிடும், வீடியோ போட்ட மாதிரி ஆயிடும். அதுக்கு ஏதாவது நம்ம நல்ல சத்தம் வர மாதிரி சாப்பிடணும். தோசை சாப்பிட்றதுலாம் காட்டினா கடுப்பாயிருவாங்க. தோசை சாப்பிடும் போதும் பக்கத்துல மைக் வச்சோன்னா சத்தம் கேட்கும். இன்னும் 13 போட தோசை சைக்கோ. கஷ்டப்பட்டு இதுக்காக போட்டா இது என்ன தனியா எங்க போய் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. நேத்தியை விட இன்னைக்கு வயிறு ஒன்றும் பெருசா இருக்கு. இதற்கு என்ன சொல்றீங்க? காரணமா தான் இதுக்காக இது முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கணும்னு தனியா செப்பரேட் பண்ணி வச்சா இது அது குரூப் கூடயே போய் சுத்திக்கிட்டு இருக்கு. 2 தட்டு தான் வேஸ்ட், கழுவணும். மணி பிளான்ட் இதுலயே இருக்கட்டுமா இல்ல எடுத்துருப்பா? வேற யார சொன்ன? இல்ல உங்களை தான் சொன்னேன். வேகமா பதறாம எடுங்க. அது எப்படி வேகமாவும் பதறாம ஒரே நேரத்துல எடுக்க முடியும்? எடுக்கலாங்க, எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். எடுங்க. எதுல எந்த தொட்டில இருந்து எடுத்தேன்னு தெரியல. மணி பிளான்ட் பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். அங்க இருக்கு பாரு வெளிய. ஐயோ மோட்டர் உடனே இல்ல. வேற வேலை இல்ல. இல்லைன்னா ரியாக்ஷன் வீடியோ போடுவோமா? என்ன அதுதானே எல்லாரும் போடுறாங்க. நான் மனசார சொல்றேன், ரீல்ஸ் பண்றது நடிக்கிறேன்னு தெரியுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மச்சான். ஏன்னா உனக்கு நடிப்புங்கிறதே வரல. புதுசா இன்னொன்னு பண்றேன். சொல்ற வேலையை பாடுறா. என்ன மாதிரி வேலை இருந்தா போய் பாடுறா. கண்ணு வரணும்னு கேட்டேன். எடுத்துக்க, கண்ணை எடுத்துக்க. நடிப்பும் வந்து தொலைய மாட்டேங்குது. பக்கம் டயலாக மட்டும் பேசுறாங்க. சரி என்னப்பா பண்ணிட்டு இருக்கன்னு வரும். சந்து புந்துக்குள்ள எல்லாம் பூந்து பாரு. சொன்னல பூஸ்னி, என்னடா இன்னைக்கு வித்தியாசமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. டார்க்கா தெரியுது பூசணி இதுல. பை பை டாடா. முழிக்குது, என்னடா அது? இந்த வாட்டி நான் பிளேயர் சகுட்டிக்கு ஒரு பிளேயர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எங்க? அதுக்கு வாங்கணும் ஒண்ணு. அது வாங்கினா நானே செய்வேன் வீட்டுல பிளேயர். பெஸ்ட். அது ஈஸியா தண்ணியில கரைஞ்சிரும். எப்படி சொல்லுங்க? என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உன் மண்டையை ஓபன் பண்ணி அதுல இருந்து எதுவும் எடுத்து செய்வியா? ரொம்ப அறிவு. அதை நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப சொன்னானா யாராவது காப்பி அடிச்சிருவாங்க. கூச்சமே இல்ல. நீ உட்கார்ந்து இருக்க கரெக்டா இருக்கு, அதே மாதிரி நான் உட்கார்ந்து கரெக்டா இருக்க பாத்துட்டு வாங்க. நீ ஒரு மனுஷன் உன்னை மதிச்சு உன்னே ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்பி விட்டா அந்த இடத்த கீழே வச்சிருங்க. பரவாயில்ல, அது வந்து கேஷுவலா எடுக்கிற மாதிரி எப்படி தெரியவே இல்லைல்ல. கவிதைக்கு அவசியம் அது வந்து நேச்சுரலா அப்படிதான் இருந்து. ஆனா வந்து எப்படி கேஷுவலா நல்லா தெரியுது. இப்ப தெரியல. டீகோட் பண்ணுவோமா? அந்த கிளிப்பு அது அசிங்கமா. அந்த கிளிப்பு யார் இங்க வச்சா? அந்த கிளிப் எங்க தெரியுமா? இங்க இருந்துச்சு. வந்து உட்கார்ந்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? உடஞ்சிருக்கும். ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இப்ப இப்படிதானே பேசுறோம். நம்ம செல்ஃபில வச்சுக்கிட்டா செல்ஃபி ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஐபோன்லயும் ஊழல். இப்ப அந்த இதுல வைப்பா ஃபேஸ். அது வந்து போட்டோக்கு மட்டும்தான். இப்ப வீடியோக்கு வந்துச்சு இல்லையா? எங்க இருக்கு? இல்லப்பா, நான் ஒரு இடத்துல ஆல்ரெடி பேசிட்டேன்.
ஓகேவா? அங்கே 6 மாதம் கோர்ஸாம். அங்கே போனீங்கன்னா அவங்க கேமராலாம் நல்லா சொல்லி தருவாங்க. அதை ஃபுல்லாக நல்லா கற்றுக்கிட்டு அப்படியே போயிடு. ராம்ஜானுல ஏன் அந்த இதெல்லாம் வைக்கல? அவங்க இஷ்டத்துக்கு கேமரா போட்டு இந்த ஆட்டம் ஆட்டுறாங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அது அவங்க, நானு நான் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், காலத்துக்குன்னு தலையில வச்சுக்கோ. ஆக்சுவலி எனக்கு தெரியல, அதனால எழுதிட்டு வந்து பாத்தீங்க மறைக்குது. சுத்தி சுத்தி வரான் இல்லை இது என்ன இது? ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க. நான் டீகோட் பண்ணி உனக்கு சொல்லவா என்னன்னு நானே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேர் லேண்ட் இருக்குல்ல, இந்த லேண்டு தான் வந்து லைக் தமிழ்நாடு. இங்க இருக்க மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி. இங்க 2 யானை காட்டுறாங்களா, அந்த 2 யானையில ஒண்ணு வந்து ஏடிஎம்கே, ஒண்ணு வந்து டிஎம்கே. இல்ல விராட் கோலி வந்து உட்கார்ந்திருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலியை போன்றே இருக்கும் மற்றொரு நபரை பாகிஸ்தான் கண்டறிந்துள்ளது. விராட் கோலி அது மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த தலப்பாக இல்லாம நார்மலா இருக்காங்க, அது வந்து டிஎம்கே. ஓகேவா? அது என்ன, இன்னொரு யானையில இருக்கவன் தலையில பாக மாதிரி ஒன்னு ஒயிட் கலர்ல கட்டியிருப்பான் துண்டு மாதிரி, அது வந்து ஏடிஎம்கே. இது நானா கண்டுபிடிச்சது. ஏன்னா டிஎம்கே கொடியில மேல பிளாக் கீழே ரெட் அப்படி இருக்குமா, ஏடிஎம்கே கொடியில பார்த்தா பிளாக் ரெட் நடுவுல ஒயிட். எப்படி ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இப்ப வந்து ஹீரோ வந்து குதிரையில வராரு விஜய். அந்த குதிரைக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியாது. மேபி அந்த போருக்கு போறப்ப தளபதிகள் வராது அந்த மாதிரி மீனிங் வச்சிருக்காங்களா? ஓகேவா? இப்ப இவனுக்கு சப்போர்ட்டா 2 ஒயிட் யானை இல்ல ஆஷ் கலர் யானை வருதுல, அதுதான் வந்து யாருன்னு தெரியல. என்னோட கெஸ் என்னன்னா, ஒண்ணு வந்து என்டிகேவும் நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு வந்து பாமக, அப்படி இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படி மீன் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. சொல்லவா, அவருக்கே அந்த ஐடியா இருந்திருக்காது. அவர் அங்க 2 யானை வச்சிருப்பாரு, அங்க 2 யானை இருக்குன்னு இங்க 2 யானை இல்ல. அவர் சிம்பிள் கொண்டுட்டு வரணும்ன்றதுக்காக அவர் 2 யானையும் வச்சிருப்பாரு. அவர் சிம்பிள்ல தானே இருக்கும். அந்த யானைக்கு என்ன கான்ட்ரவர்சி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இது வந்து பாக்குறதுக்கு ஆப்பிரிக்கா அளவுக்கு ஒவ்வொன்னு அடிச்சு விடுறீங்க. பாக்குறதுக்கு ஆப்பிரிக்கா யானை மாதிரி காது பெருசா இருக்கு, அதனால இது தமிழன்னு போட்டு பாட்டெல்லாம் எழுதுறீங்க. பட் ஆனா ஆப்பிரிக்கா யானை யூஸ் பண்ணிருக்கீங்க. அங்க இருக்க 2 யானை வந்து தமிழ் நாட்டு யானை மாதிரி இருக்கு, இந்தியன் பிரீடு மாதிரி இருக்கு. அதான் சொல்ல, அடிச்சு விடுங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எனக்கு 2 யானையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த யானை இன்னும் ஹைட்டா இருக்கு. அவன் திரும்பி பாக்குற நேரத்துல வந்து தட்டி விட்டுருது. பட் ஆனா உண்மையை சொல்லணும்னா, கோட்டு பாட்டை விட வந்திருக்க 3 பாட்டை விட கம்பேர் பண்ணா இது உண்மையே நல்லா இருக்கு. பாட்டு ஃபுல்லா பாத்துட்டியா? இல்ல இல்ல, மியூசிக்கே நல்லா இருக்குல்ல. இப்ப அவன் சொன்னது 2வது லைன் சொல்லும் போது தமிழங்கொடி பறக்குது, 2வது வாட்டி சோள கொடி பறக்குதுன்ற மாதிரியே எனக்கு கேக்குது. அப்படியா? பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழங்கொடின்னு வரும். எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா, இல்ல யாருமே எல்லாரும் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி சொன்னாங்க, இதை மட்டும் யாரும் சொன்ன மாதிரி தெரியல. எனக்கு சோள கொடி பறக்குதுன்னே கேக்குது, சோழன் கொடி பறக்குதுன்ற மாதிரியே வந்துச்சா இப்ப அந்த வாய்ஸ் வந்துச்சுதான். பட் மேபி எனக்கு அப்படி கேட்கதான் தெரியல. அதுல அந்த வாகை மலருக்கு பிரச்சனை பண்ணாங்களா, வாகை மலர் வந்து நீ இது பார்த்துட்டு பொன்னியின் செல்வன்ல அதுல வந்து கார்த்தி
வந்து ஏதோ ஒரு போர் வின் பண்ணிட்டு வரும்போது காதுல அந்த பூ வச்சுட்டு தான் வருவாங்க. அதுல காட்டினதான் ஒரிஜினல். அதுல yellowish கலர்ல இருக்கும். இல்ல நானும் இந்த கான்ட்ராஸ்டி பார்த்தேன். ஆனா நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது 2 கலர்ல இருக்கு. ரெண்டுமே வந்து ஆனா எல்லோ வந்து ப்ராப்பர் இது. அதுவும் அதே பிரீடு தான், வாகை பிரீடு தான். நானும் பார்த்தேன். ஆனா இதுக்கு என்ன தெரியுமா இப்ப கடைசியில சொல்லியிருக்காங்க வந்து தமிழ்நாட்டு சிலபஸ்ல நீங்க வந்து தமிழ் புக்லயே வந்து தமிழ் இதுதான் பிங்க் கலர் தான் நீங்க காட்டியிருக்கீங்க. அப்படி பார்த்தா அப்ப வந்து நீங்க தமிழ்நாடு அரசு பண்ணது கரெக்ட்னா அப்ப நாங்க பண்ணது கரெக்ட் தான். இல்ல நீங்க பண்ணது தப்புனா அப்ப நானும் ஒத்துக்கிறேன், நானும் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டாங்க. இப்ப நீ என்ன சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா தான் கேள்வி. இததான் தனுஷன் போட்டாங்க. புரியுதா லைன்ஸ்? அதாவது சிகரத்து கிடைச்ச பிறகும் இறங்கி வந்து சேவை திருப்பி அந்த காப்பு டிசைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இனிமேல் எல்லா கண்ட்ரீஸும் காப்பு யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப நாளாவே அது யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காரு. அழகு. நான் ஆக்சுவலி இது வந்து என்னன்னா நான் இந்த பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டில் இங்க பார்த்துட்டேன், அந்த கத்தி வச்சு நிக்கிற மாதிரி. நான் நினைச்சேன் இங்க பாரு அதே ஒரு நார்மலான ஒரு கட்சி அந்த இதுல எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சா. என்னடா அது கத்தி வச்சு நிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க பாரு, எவனோ எடிட் பண்ணிருக்கேன். உண்மையிலே பார்த்தா பாட்டுலயே வருது. நானும் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு ஆச்சரியம், இது மாதிரி விஜய் பண்ணாம தேவைதானே அது மாதிரி இருக்கணும்ல. நல்லா இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஏதோ படத்தோட உண்மையான லிரிக் வீடியோ மாதிரியே இருக்கு. சாஃப்டாவே இருக்க முடியாதுல்ல, அந்த இதுவும் என்னோட ஃபேஸும். ஏய் என்னது? ஏமா சும்மா இல்ல வெளியே அங்க ஓடுதுன்னா உங்களை கட்ட சொல்லுதாங்க. அங்கெல்லாம் போக கூடாது, இருட்டா இருக்கு. அப்படியே இருட்டுக்கு பயப்படுற ஆளுதான். நீங்க எங்க இருட்டுல மேல போயிட்டு இருக்க? இந்த இது 3 பேர் நிக்கிறத பார்த்தா விஜய் மாதிரியே இருக்கு. விஜய்க்கு வேஷம் போட்டு நிக்கிறது இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டார் பார்த்தனா 28 ஸ்டார் இருக்கும். 28 ஸ்டேட்டை மீன் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து சொன்னாலும் தெரியும். நான் எனக்கு இந்த இப்ப வரதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல ஒரு வீடு பாத்தீங்கன்னா அந்த கொடியில வந்து இந்த யானை அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர்ஸ் இருந்தது, வாக்கியம் இருந்தது. என்னன்னு படிச்சீங்க? அது எங்க வந்துச்சு? பின்னாடி வாங்க. என்ன வாக்கியம்? பிறப்புக்கு எல்லாம் இருந்துச்சா? யாரோ ஒருத்தர் வீடியோல சொன்னாங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ எப்படி இத்தனை வாட்டி பார்த்தேன் நான், அது கவனிக்கவே இல்லை. ஆக்சுவலி யாரோ ஒருத்தவங்க இது மாதிரி வீடியோ இது ரியாக்ஷன் வீடியோ போடுறப்ப அதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு இருந்துச்சு. நான் நினைச்சேன் பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்க வர்றது அந்த லைனை பார்த்துட்டு தப்பா சொல்றாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கவனிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது அந்த இதுலதான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த லைன் நல்லா இருந்தது. இனிமேல் காப்பு பிசினஸ் நல்லா நடக்கும். நான் வாங்க போறேன் காப்பு சில்வர்ல. சூப்பரான சீஜி. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல எதுக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃபுல்லா காட்டும் போது சரி ஓகே எல்லா ஸ்டேட் இதுலயும் வந்து டிஸ்ட்ரிக்ட்லயும் இதாகுது. இப்ப ப்ளூ ஓகே, கிரீன் ஓகே, பிங்க் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. எல்லோ ரெட் அந்த கொடியில இருக்கிறது தான் ஆக்சுவலி.
அதுக்காக கட்டிருக்காங்க. பட் ஆனா எக்ஸாக்ட் மேபி பிங்க் வந்து கேர்ள்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ். அதுதான் எனக்கும் அதுதான் டவுட். மேபி அதை தான் மீன் பண்ண வராங்கன்னு எனக்கு தோணுது. நார்மலா ரெட் வந்து புரட்சிக்கு சொல்ற கலரு, லைக் கம்யூனிசம் அந்த இதுக்கு. எனக்கு ஆக்சுவலா அந்த கொடியை பார்க்கும் போது என்னடா கர்நாடகா கொடி மாதிரி இருக்குன்னு யோசனை. கர்நாடகா கொடி வந்து எப்படி இருக்குன்னா மேல ரெட் எல்லோ மட்டும் எல்லோ ரெட், மேல எல்லோ கீழே ரெட், நடுவுல வந்து இந்த கர்நாடகாவோட இந்த மாதிரி எப்படி சொல்ற பவுண்டரி வந்து வரைஞ்சிருப்பாங்க. பிக்சர் அப்படியே இருக்கும். இப்ப இங்க தமிழ்நாடு பிக்சர் இருக்க மாதிரி கர்நாடகாவோட பிக்சர் அதுல சென்டர்ல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு அதனாலதான் என்னடா இது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் பார்த்தா என்னன்னா வெள்ளாளர் கூட எக்ஸாக்டா இதே கலர் ரெட்டு, எல்லோ ரெட்டு, சென்டர்ல அந்த எல்லோல இருக்கிறதுல இப்ப இங்க வந்து வாகைப்பூ அண்ட் சர்க்கிள் பிளஸ் அந்த யானை இருக்கா, அதுல என்ன இருக்குன்னா புலி, ஒரே ஒரு பெரிய புலி மட்டும் இது பாயிற மாதிரி. லைக் யாரோட கொடி அது? வெள்ளாளர் சங்கம் கொடிய சம்திங். என்னன்னா டீசெண்டா சொல்லிட்டாரு. ஆக்சுவலி இருக்காங்க, அதனால இங்க சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா விஜய் வந்து ஒரு அது எல்லாமே அதான் சொல்றேன், கம்யூனிட்டிக்கான சேர்ந்தவர் கிடையாது, ரொம்ப பொதுவான ஆளுன்னு அவர் பேட்டி கொடுத்தவரே சொல்றாரு. ஸோ நான் அதை சொல்லாம இருந்தானா நான் சீரியஸா டென்ஷன் ஆயிருப்பேன். அது சொன்னதுனால ஓகே அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பர்சனே கிடையாது, நீங்க அவர் வந்து பொதுவான எல்லா மக்களும் பொதுவானவர், எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லியிருந்தாங்க. இது கொடுத்துட்டு வந்திருக்காங்க ரெக்வஸ்ட் லெட்டர் 23ஆம் தேதி மாநாட்டுக்கா. ஆமா, விக்கிரவாண்டியில. அதான் தர மாட்டேன்னு ஏதோ சொல்லிட்டு இல்ல இங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் போயிட்டு அந்த கமிஷனர்ட்ட லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கமிஷனர் பார்த்தா கமிஷனர் மாதிரியே இல்ல. நான் யார்கிட்ட என்னடா கமிஷனர் சொல்லிட்டு வேற யாரோ ஒரு போலீஸை கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பேசுவாருன்ற மாதிரி. ஸ்பீச் வெயிட்டிங்.